நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, இன்றைக்கி நீங்களும் நானும் எதை குறித்து பெருமை பண்ணுகிறோன்னா, வருடத்தில் நான் 5 முறை 10 முறை நான் வேதாகமத்தை ஃபுல்லாக வாசித்திருக்கிறேன், எல்லா வசனமும் என் இதயத்தில் இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் நானும் அதை குறித்து பெருமை கொள்கிறோம். நல்லது தான். ஒரு வருடத்தில் 5 முறை 10 முறை பரிசுத்த வேதாகமத்தை முழுவதும் வாசிப்பது நல்லது தான். வேத வசனம் எல்லாம் இதயத்தில் இருக்க வேண்டியது நல்லது தான். ஆனால் உங்ககிட்டையும் ஏன்ட்டையும் தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அந்த வசனத்துக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறோமா? இன்றைக்கு இதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போகிறேன். 2 பேதுரு 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்கள் விசுவாசத்தோடு கூட தைரியத்தையும், தைரியத்தோடு கூட ஞானத்தையும், ஞானத்தோடு கூட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு கூட பொறுமையையும், பொறுமையோடு கூட தேவ பக்தியும், தேவ பக்தியோடு கூட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு கூட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் எல்லாம் உங்ககிட்ட ஏன்ட்டு இருந்துன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க மாட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். இவை எல்லாவற்றையும் நம்ம செஞ்சோன்னா நம்ம ஒரு காலம் இடறி விழுவதில்லை. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் இருக்குது. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் இருக்குது. இதை நீங்கள் தியானிங்க. அதை தான் கர்த்தர் உங்ககிட்ட ஏன்ட்டு எதிர்பார்க்கிறார். விசுவாசம், அன்பு, தைரியம், ஞானம், நீடிய பொறுமை, இச்சை அடக்கம், தேவ பக்தி, சகோதர சிநேகம், அன்பு, இவைதான் உங்ககிட்ட ஏன்ட்டு எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, எங்கெல்லாம் கன்வென்ஷன் கூட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் நம்ம கிளம்பி போகிறோம். எங்கெல்லாம் ஜெப உபவாச கூட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் நம்ம போகிறோம். எங்கெல்லாம் ஜெப மாநாடுகள் நடக்குதோ, எங்கெல்லாம் மீட்டிங் நடக்குதோ அங்கெல்லாம் நம்ம போகிறோம். போகிறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாம நம்ம எத்தனை கன்வென்ஷன் மீட்டிங் போனாலும் சரி, எத்தனை ஜெப கூட்டங்கள் போனாலும் சரி, எத்தனை கிறிஸ்துவ மாநாடுகள் போனாலும் சரி, ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிந்து விட்டு அதுக்கப்புறம் கன்வென்ஷன் கூட்டத்துக்கும் ஜெப கூட்டத்துக்கும் உபவாச கூட்டத்துக்கும் போகிறது தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால தான் அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க கேட்குறாங்க, அப்போஸ்தலர் கேட்குறாங்க, ஆண்டவரே, இக்காலத்திலா நீங்கள் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர்? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பிதாவினுடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற திட்டங்களை அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல. பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது நீங்கள் பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் எருசலேமிலும் சமரியாவிலும் யூதயா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இன்னைக்கு உங்ககிட்ட ஏன்ட்டு எதிர்பார்க்கிறது, கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படிந்தால்தான் நம்ம பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினால் மட்டுமே பரலோகத்துக்கு போக முடியும். இதை நீங்கள் தான் இன்றைக்கி சிந்தித்துக் கொள்ளணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.